ஹாய், வெல்கம் டு டேஸ் இன் மை லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி சாமிக்கு ஒரு அழகான பொருள் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி தான். ஆமாம், நிறைய பூ வந்து சாமிக்கு படைக்கிறோம், அதுக்கப்புறம் டஸ்ட்டில் தூக்கி போட்டுரும் இல்லையா? அந்த வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு தான் வேஸ்ட் ஆகாமல் உருப்படியாக ஒரு அழகான ஒரு பொருள், சுவாமிக்கு படைக்கிற மாதிரி ஒரு பொருள் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற என்னென்ன பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிடுறேன். பட்டை, ஏலக்காய், லவங்கம். என்னடா சமைக்க போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த பூவெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஒரு சொல்கிற அளவுக்கு ஒரு குவான்டிட்டி வந்த பிறகு அதை நல்லா ட்ரை ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் என்னென்ன பொருள் வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பட்டை, ஏலக்காய், லவங்கம், அந்த வாசனை பொருள் தாண்டி மஞ்சள், சந்தனம், திருநீர், பத்திக்குச்சி, சூடம், அப்புறம் வீட்டில் இருக்கிற கல் சாம்பிராணி சொல்லுவாங்க, அந்த சாம்பிராணி, அப்புறம் என்னது விபூதி, எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வீட்டில் இருக்க எந்த பத்திக்குச்சி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட பிராண்டு தான் அது, அதெல்லாம் ஆப்ஷன்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா பெசறிட்டு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபேனில் கூட வச்சு எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு சூப்பராக ஒரு கிரைண்டு நல்லா பொடிச்சு எடுத்துருங்க. பொடிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லாவே பொடியாகிடணும். கொஞ்சம் ஒரு மாதிரி கோர்ஸாலாம் இருக்கக்கூடாது. நல்லா இன்னும் நான் கொஞ்சம் கோர்ஸாக தான் வச்சுருக்கேன், இன்னும் கூட நல்லா பவுடர் ஃபார்மில் கொண்டு வரணும். இப்போ நம்மள்ட்ட என்னென்ன லிக்விட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய், தேன், அதுக்கப்புறம் வந்து பன்னீர், ரோஸ் வாட்டர் சொல்லுவாங்கள்ல, அந்த பன்னீர், இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு அது ஒரு கன்சிஸ்டன்சி லைட்டாக அப்படி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும். அப்புறமே பட்டர் பேப்பர் எடுத்து கோன் ஷேப்பில் வந்து பண்ணிவிட்டு, கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் கடையில் இருக்கும்ல அதே மாதிரி தான் அந்த கோன் ஷேப்பில் எடுத்து அதில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் திட்டமாக வந்த பிறகு நீங்கள் எடுத்து ஃபேன் அடியிலே வைக்கலாம். வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வெயிலில் வச்சிட்டிங்கன்னா அதில் வாசனை போயிடும். ரொம்பவும் வெயில் இல்லாமல் அப்படி ஒரு இளம் வெயிலில் கூட வைக்கலாம், இல்லை ஈவினிங் வெயிலில் கூட வைக்கலாம். ரொம்ப உச்சி வெயிலில் போய் வச்சுட்டு அப்படியே நீங்கள் போயிடாதீங்க. இதை வந்து ஒரு 2 days இல்லைன்னா 3 days வந்து நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கடையில் சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இது தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இலைகள் கூட போடலாம். இலைகளில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும்ல துளசி இலை, அப்புறமே சிவனுக்கு படிக்கிற வில்வ இலை, வேப்பிலை கொஞ்சோண்டு, அந்த மாதிரி கூட போடலாம். த்ரோட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் கூட நம்ம வாசனை பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாமி இலைகள் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமே அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சரஸ்வதி பூஜையில் நாங்கள் எங்கள் கையால் பண்ண இந்த சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி நான் சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு நேச்சரான ஒரு சாம்பிராணின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையாக ப்ளசண்ட்டாக நல்ல வாசனையாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்சிருந்தது.